வணக்கம் நேயர்களே, சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி காமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கிறோம். ராஜ், மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்றைய போட்டியில் என்னத்துக்கு இப்படி வெளிச்சி கண்டது? முதல்ல மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள்ட்ட நாங்கள் சாரி கேட்கணும். என்னென்னு சொன்னால் மும்பையை நாங்கள் கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். அவங்களாம் சொன்னாங்க, இல்லை பாருங்கள் மும்பை ஒரு நாளைக்கு சிறப்பாக விளையாடும், அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று தினம் அது நடந்துச்சு. மகிழன் ஹார்திக் பாண்டியா அந்த ஆக்ஷன் ஏற்கனவே சும்மா ஆக்ஷன் கூட கொடுப்பாரு, அதுவும் நேற்று கொடுத்த ஆக்ஷனை பார்க்க முடியவில்லை. நான் முதல்ல நினச்சேன் அந்த டைம் பிரேக்கில் திலக் வர்மாவை ஏசிட்டு இருக்கிறாரு, கத்திட்டு இருக்காரு, நீ என்ன விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிய வந்தது அது ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கத்துனதுக்கு திலக் வர்மா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 6 மழையாக பொழிஞ்சார் நேற்று தினம். குறிப்பாக முதல் 19 ஓட்டங்களை அவர் பெற்றது 22 பந்துகளில் திலக் வர்மா. அதுக்கு பிறகு 82 ஓட்டங்களை 23 பந்துகளை பெற்றார். 23 பந்துகளில் 82 ஓட்டங்கள். யோசிச்சு பாருங்க என்ன அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த அசோக் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் குஜராத் டைட்டன்ஸில். இப்போ இந்தியாவிலே அதிகூடிய வேகமாக பந்து வீசக்கூடிய ஒருத்தர். அவரோட ஓவரை பிரித்து மேய்ஞ்சிட்டார் திலக் வர்மா. அதுவும் திலக் வர்மாவுக்கு ஒரு உபாதை ஏற்பட்டு அதுக்கு பிறகு அணி அதாவது மைதானத்தை விட்டு போவாரான்னு கேள்வி இருந்தது. இருந்தாலும் இல்லை, நான் விளையாட போகணுன்னு விளையாடி அதுவும் செஞ்சரியை பெற்றுக்கொண்டார். என்ன சொன்னால் கடைசி கட்டத்தில் செஞ்சரி பெறுறது கொஞ்சம் கடினமான விஷயம். இருந்தாலும் 4-6 என்று அடித்து செஞ்சரியை பெற்று குறிப்பாக ஒரு சாதனையை சமப்படுத்தியிருக்கிறார். என்ன சாதனை? சனத் ஜெயசூரியோட சாதனை. 2008ஆம் ஆண்டு சனத் ஜெயசூரியை அடித்து அந்த செஞ்சுரியை ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு திலக் வர்மா. அது கொஞ்சம் கவலையான விஷயம் தான். 45 பந்துகளில் சனத் ஜெயசூரியம் அடித்திருந்தார். வேகமாக அடிக்கப்பட்ட சதங்கள் மும்பை இந்தியன்ஸ் சார்பாக. அந்த சாதனை இன்னும் தகர்க்கப்படையில, சமப்படுத்தியிருக்கிற இன்னும் தகர்க்கப்படையில. அதனால் எங்களோட நாட்டு சனத்துக்கு என்ற போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அது தகர்க்க முடியாது. ஏன்னா அந்த அடி ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா இப்படியான நிறைய சிறப்பான வீரர்கள் இருந்தாலும் கூட சனத் விளையாண்ட காலத்தில் இவ்வளோ என்ன சொல்கிறது பவர் பிளே இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் குறைவு. அந்த சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கு பிரித்து மேய்ஞ்சிருந்தார் சனத். குறிப்பாக அந்த பாப்புலேயெல்லாம் இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் வருவதற்கு முதலே 96ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சனத் ஜெயசூரியவும் ரமேஷ் கலவிதானும் அடித்த அடிதான் இந்த பாப்புலே உருவாக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்போல்லாம் பாப்புலே இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் அடித்த அடியை இப்போ யாருமே மறக்க மாட்டாங்க. நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு உத்வேகத்தை எடுத்துக்கொண்டாங்க. சார், இந்த போட்டியில் நான் வெற்றி பெறணும், வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும், ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சியில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உத்வேகம் அவங்களுக்கு போய் நேற்று தினம் குஜராத் டைட்டன்ஸை மண்டியிட வச்சாங்க. அதே வேளையில் 4 போட்டிகளுக்கு பிறகு நேற்றைய தினம் தான் வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. வளமையாக முதலாவது போட்டியில் தோல்வி அடைகிற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த முறை முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு பிறகு ஒரே தொடர் தோல்விகள். பும்ரா பொறுத்தவரையில் விக்கெட்டுகளே இல்லை 5 போட்டிகளில். நேற்று தான் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். அதுக்கு பிறகு அவர் சந்தோஷம் என்ன சொன்னால், இவ்வளோ நாள் விக்கெட் எடுக்காமல் இருந்துமே விக்கெட் எடுத்துட்டோமே என்ற அந்த சந்தோஷம் வெறியே இருந்துச்சு. அதேபோல் நேற்று இன்னும் ஒரு புதுமுக வீரர், அதாவது புதுமுக வீரண்டை இவரை அடிக்கடி அணியில் கொண்டு வருவதில்லை, சில நேரங்கள் தான் கொண்டு வருவார்கள். எனக்கு அவர் பேரில் ஒரு டவுட் இருக்குமா, இவர் அஸ்வினியா, இது ஒரு என்ன சொல்றது பேர், ஒரு வித்தியாசமான பேர். அஸ்வினி அப்படின்னு சொல்லி வித்தியாசமான பேராக இருந்தது. ஆனால் கடந்த முறை சிறப்பாக விளையாண்டிருந்தார். நிச்சயமா அது வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் இந்த முறை இதுதான் நான் நினைக்கிறேன் முதல் சந்தர்ப்பம் என்று மிக சிறப்பாக 4 விக்கெட்டை கைப்பற்றி கொண்டு அவர் தான் போட்டியை கொஞ்சம் மாற்றியிருந்தார். ஆனால் திலக் வர்மா பெற்றுக்கொண்ட அந்த 101 ஓட்டங்களை கூட ஒட்டுமொத்த குஜராத் டைட்டன்ஸ் அணியால் பெற முடியாமல் போனது. என்ன நடந்தது குஜராத் டைட்டன்ஸுக்கு? பயந்துட்டாங்களா, மண்டிட்டாங்களா, என்ன ஒன்றுமே புரியலை. அதுவும் நடைபெற்ற போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற சொந்த மைதானம். இதுக்கு முன்னரும் 2024 அல்லது 25 நினைக்கிறேன் மிக குறைவான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதுக்கு பிறகு இப்போது பெற்றுக்கொண்ட 100 ஓட்டங்களாக மிக குறைவான ஓட்டங்கள். சொந்த மண்ணில் கொஞ்சம் தடுமாறி இருக்கின்றது. ஜோஸ் பட்லர், சுப்மன் கில், அதே போல் ஏனைய வீரர்களும் ஆரம்பத்தில் ஓட்டங்கள், சாய் சுதர்சன் ஓட்டங்களை பெறாவிட்டால் மத்திய வரிசையில் ஓட்டங்கள் பெறுவது கடினம். இதுதான் அந்த அணிக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் குஜராத் டைட்டன்ஸுடைய பவுலர்ஸ் சிறப்பாக பந்து வீசலை. இப்போ திலக் வர்மா அடிச்சு கொண்டிருக்கிறார், அதுவும் வெறித்தனமாக ஆடிக்கொண்டிருக்கக்குள்ள நீங்கள் கொண்டு வந்து அந்த அசோக் சர்மா என்ற ஒரு வீரர் 142, 145, 138 வேகத்தில் போடும்போது திலக் வர்மாவுக்கு ஒவ்வொரு பந்தும் ஃபுட்பாலாக தெரியுது. அந்த அடி அடிச்சு கொண்டிருக்கிறார். அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், யோக்கஸ் போட்டிருக்கணும், ஒயிட் யோக்கஸ் போட்டிருக்கணும், ஸ்லோவர் போல் போட்டிருக்கணும். இது ஒன்றுமே அவங்க போடலை. அதுவும் பிரதீஷ் கிருஷ்ணா அவர் என்னென்னா ஒரே ஷார்ட் பால் போட்டு திலக் வர்மா அதை அவ்வளோத்தையும் லெக் சைடில் 6 போவாக மாற்றி கொண்டிருந்தார். சரி, இனி இந்த 2 அணியை விட்டு நாங்கள் அடுத்த அணிக்கு பேசுவோம். பஞ்சாப் கிங்ஸ் அணி. பஞ்சாப் கிங்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏதோ ஒரு லக் இருக்குது மயூரன். ஏன்னா அவர் போகிற டீம் எல்லாம் வெற்றிவாக சொல்லி கொண்டிருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேருந்து கொஞ்சம் வெட்டி அனுப்பி ஆளை தூக்கி விட்டாங்க. அதுக்கு பிறகு போனது பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கு பிறகு கடந்த வருஷம் அணியை சிறப்பாக வழிநடத்தி இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தார். இம்முறையும் பஞ்சாப் கிங்ஸ் அணி தான் பங்கு பெற்றிய அனைத்து போட்டிகளிலும் தோல்வி அடையாமல் வந்திருக்கின்ற ஒரே ஒரு அணி. இது IPL வரலாற்றிலும் இதுவரை ஒரு சாதனை. முதல் 6 போட்டிகளும் தோல்வி அடையாத ஒரு அணியாக பஞ்சாப் கிங்ஸ் ஏற்படுது. உண்மையாக அந்த கொல்கத்தா அணி மீது எனக்கு ஒரு கவலை இருக்குது. அவ்வளோ சிறப்பான ஒரு வீரரை நீங்கள் ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டீங்களே.
கம்பீருக்கும் அவருக்கும் இருந்த பிரச்சனை மூலமாக எடுத்தாங்க. ஆனால் அவரை வச்சிருந்துருக்கலாம். சரி, எதுபடியாலும் கடந்த போட்டியில் கூப்ப கனோலி மற்றும் பிரியன்ஷாரியா உண்மையாக அந்த போட்டியை பற்றி நாங்கள் கதைக்க வேணும். மொத்தம் 21 சிக்ஸர்கள் அந்த அணியால் அடிக்கப்பட்டது. நேற்று அடித்த திலக்வர்மாலாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அவங்க அடித்த அடி இருக்கே, அதுவும் கூப்ப கனோலி வந்து நல்ல ஒரு இளம் வீரர், நல்ல முறையில் அவங்க அடிக்க எடுத்தாங்க. ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். பிரியன்ஷாரியா மற்றும் பிரப் சிம்ரன் சிங் இவர்கள் வந்து சிறப்பாக அணிக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய வீரர்கள். எனவே துடுப்பாட்டம், பந்து வீச்சென்று இரண்டிலும் ஒரு மிகப்பெரிய பலமாக ஸ்ரேயாஸ் ஐயர் களத்தடுப்பிலும் அப்படி, துடுப்பாட்டத்திலும் அப்படி, அணியை வழிநடத்துவதிலும் அப்படி. எனவே மிக சிறப்பான ஒரு அணியாக இம்முறை பார்க்கப்படுகிற அணி பஞ்சாப் கிங்ஸ். இந்த அணி நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும், கட்டாயம் முன்னேறும். அதில் அவங்க என்னென்னா யாருக்கும் பயம் இல்லை. அது காரணம் அவங்களுடைய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். அவரும் பயம் இல்லாமல் தான் இருக்கிறார். வந்தால் வரட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன், யார் பெரிய, எனக்கு பெரிய ஆக்கலாம் இல்லை அப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் மற்றவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி கோச் ரிக்கி பாண்டிங், அவரை பற்றி சொல்லி ஆகணும் நிச்சயமாக. எனவே இம்முறை அந்த போட்டிகளில் சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால் ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்த இந்திய அணியின் தலைவர் என்று இப்போதே பரவலாக பேசப்படுகிறது. காம்பீர் இருக்கக்குள்ள கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிடைக்கும். அவருக்கு என்ன பிரச்சனை? அப்படி ஒன்று பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்கிறது, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தேர்வாளர்கள் சொல்ல வேண்டிய விடயத்துக்கு உடன்படுத்தானே வேணும். அதனால் இப்போ பார்க்கின்ற போது சூரியகுமார் யாதவ் இந்த ஐபிஎல் தொடரிலும் பெரிதாக சாதிக்கல, ஒரு மேட்சும் விளையாடல, T20 போட்டிகளும் பெரிதாக சாதிப்பதா இல்லை. எனவே அவருக்கு ஓய்வை கொடுத்து விட்டு இந்திய அணி அடுத்து செல்ல போன்ற அயர்லாந்து தொடருக்கு நிச்சயமாக ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அணித்தலைமை பதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் அடுத்த உலகக்கிணம் பெறுகின்ற போது சூரியகுமார் யாதவுக்கு 38 வயது ஆகிவிடும். தூக்கிடுவான் டீம் அவுட். எனவே ஒரு இளம் அணியை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சூரியகுமார் யாதவ் வந்து 360 என்று இந்தியா ஊடகங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் எனக்கு அவர் ஏபிடி வில்லியர்ஸோடு கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. அவர் எங்கே இருக்கிறார், சூரியகுமார் யாதவ் எங்கே இருக்கிறார்? நீங்கள் வந்து 2-3 ஷாட்ஸ் அடித்தோன்னே இவரையும் மிஸ்டர் 360 சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அடிக்கிற 360 ஷாட்ஸில் 2-3 ஷாட்ஸ் தான் ஒழுங்காக போகுது. அதுக்கும் பவுலர்ஸ் இப்போ கரெக்டாக ஃபீல்டில் செட் பண்ணி போடுறாங்க, அவர் அவுட் ஆகிட்டு போகிறார். சரி, அடுத்த நாள் ஆர்சிபி அணியை பார்க்கலாம். விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார் மிக சிறப்பாக விளையாடி கொண்டு பந்து வீச்சில் அண்மையில் இணைந்து கொண்ட ஹேசல்வுட்டும் சிறப்பாக பந்து வீசுகின்றார். எனவே இந்த அணி இப்போது புள்ளிகள் பட்டியலில் இன்று வரை 2ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே இந்த அணிக்கும் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையாக மயூரன், இப்போ 2க்கு மேற்பட்ட ஐபிஎல் கிண்ணங்களை 3 வச்சுக்கலாம். 3க்கு மேற்பட்ட ஐபிஎல் கிண்ணங்களை கைப்பற்றிய அணிகள் அவ்வளவும் கடைசியில் இருக்குது. அதாவது ஒரு கிண்ணம் 2 கிண்ணத்தை கைப்பற்றிய அணிகள் எல்லாம் டாப்பில் இருக்குது. இந்த முறை ஐபிஎல் கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ், வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஒரு பலமான படை இருக்கு. ஆனால் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு மயூரன். இந்த முதல் இருக்க 3 பேரும் அடிக்கலன்னு சொன்னால் பெருசாக அடிக்கிறதுக்காக அதுதான் பிரச்சனை. மத்திய வரிசையில் சரியான ஒரு துடுப்பாட்டம் இல்லை. அதை போல் பந்து வீச்சு சிறப்பாக இருக்கிற போது அடுத்த போட்டியில் கொஞ்சம் தடுமாறுறாங்க. அந்த விஷயத்தை திருத்தி கொண்டா நல்ல முன்னேறக்கூடிய ஒரு அணி. முதல்ல முன்னுக்கு இருந்த அணி இப்போ கொஞ்சம் பின்னுக்கு வந்துடுது, 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. கடந்த முறையும் அப்படிதான். முதல் 5 போட்டியில் தொடர்ச்சா வின் பண்ணி ராஜஸ்தான் முதலிடத்தில் இருந்தாங்க. பிறகு அவ்வளவு போட்டியிலும் தோல்வி அடைஞ்சு கீழே வந்தாங்க. அந்த கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் மயூரன் 2 பேர் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது 84-80 ஓட்டங்களுக்கு, அதுவும் 7-8 ஓவரில். அதுக்கு பிறகு அணியை பார்த்தீங்கன்னா 156 ஓட்டங்கள் தான் எடுத்தது. அடுத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பேசலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா கடந்த முறை அதிக ஓட்டங்களை குவித்தார்கள். ஆனால் இம்முறை டிராவிஸ் ஹெட்டால் அதிகமாக ஓட்டங்கள் குவிக்க முடியல. அபிஷேக் சர்மா ஏதோ ஒரு மாதிரி அடிச்சு கொண்டிருக்கிறாரு. டீமும் பெருசாக அந்த பெட் கமின்ஸ் இல்லாமல் போனதுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. டீமுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இஷான் கிஷன் ஓரளவு கொஞ்சம் வழிநடத்தினாலும் கூட ஹென்ரிச் கிளாஷன் போன முறையில் பார்க்க இம்முறை கொஞ்சம் பவர் குறைவாக தான் இருக்கு. ஆனால் களத்தடுப்பில் சிறப்பாக செயற்படுகின்றார். பந்து வீச்சிலும் அவ்வப்போது சில மாற்றங்களை மேற்கொண்டு பார்க்குறாங்க. இலங்கை நிஷான் மாலிங்க கடந்த போட்டியில் சிறப்பாக விளையாடினார். அவர் தான் போட்டியின் சிறப்பாக கிடைச்சது. கமிட்மெண்ட்ஸ்க்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்ம என்னன்னா டீம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அதாண்டி இன்னொரு அணி டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி நான் கேட்கணும். 10 நிமிஷங்க 3 போட்டிகளில் ஒரு 30க்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றார். ஆனால் சாதிக்கல. அணித்தலைவர் அக்ஷர் பட்டேல் இன்னும் ஏன் சொன்னால் பந்து வீச்சிலும் அவ்வளோ சிறப்பில்லை, துடுப்பாட்டத்திலும் சிறப்பாக இல்லை. ஏனியவர்கள்லாம் அவ்வப்போது KL ராகுல் ஓரளவு பங்களிப்பு செய்கிறார். ஆனால் அவரும் கடந்த தொடர் பார்க்க இந்த முறை அவ்வளோ சிறப்பாக அந்த அணியை வழிநடத்தி கொண்டு போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தா டேவிட் மில்லர் அந்த அணி தானே. ஆமாம், டேவிட் மில்லர், அதே போன்று ஸ்டப்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், அதே மாதிரி பேத்தும் நிசாங்கா ஓரளவு கை கொடுத்திருந்தார். மற்றபடி அந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் வெளியே தெரிவது குறைவு. துஷ்மந்த் ஷமீர் இருக்கிறா, இன்னும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பொறுத்து இந்த பார்ப்போம் என்ன நடக்குமென்னு சொல்லி. அதே வேளையில் இந்த நாங்கள் பேசியிருந்தோம் மயூரா, நீங்கள் இன்னொரு அணியை விட்டுட்டீங்க. யார்? சிஎஸ்கே. பேசுவோம், நேரம் இருக்கு. இந்த சன்ரைசர்ஸ் அணியை பற்றி பேசியிருந்தோம். இப்போ டில்ஷான் மதுசங்கம் சன்ரைசர்ஸ் அணியோடு இணைந்திருக்கிறார், இலங்கையை சேர்ந்த வீரர். எனவே அடுத்தடுத்த போட்டிகள் சில வழியாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம். இப்போ குஜராத் டைட்டன் பேசிட்டோம், மும்பை இந்தியன்ஸ் பேசிட்டோம்.
சிஎஸ்கே பேசும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ அந்த அணி என்னத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல மாதிரி நீங்களே சொல்லுங்கள், என்னத்துக்கு அந்த அணி இருக்குது? ரிஷாத் பந்த் தேவையில்லாமல் வித்தியாசமான ஷாட்ஸ் எல்லாம் அடிக்க போய் ஆட்டமிழப்பு ஆகிறார். அணியின் உரிமையாளர் அடிக்கடி கடுப்பாகி கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது எங்களுக்கே பரிதாபமாக இருக்குது. அந்த அணியிலையும் நல்ல ஒரு எழுச்சியே இல்லாமல் இருக்குது. எழுச்சி இல்லாமல் மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட் 20 கோடிக்கு மேலே, நிக்கோலஸ் பூரன் 20 கோடிக்கு மேலே, இன்னும் யார் மாதிரி மிச்சல் மாஸ் 20 கோடிக்கு மேலே கோடி கொடுத்து எடுத்து நீங்கள் ஒரு ரன்ஸ் கோடி அடிக்கல அப்படின்னா எப்படி கவலையாக இருக்குமா? எய்டன் மார்க்ரம் அவருக்கு வேறு அன்றைக்கு தேவையில்லாமல் ஒரு ஊரை கொடுத்து பிரியான் சாரியாக பிரித்து மஞ்சிட்டார் 5 6. சரி, இனி மிக முக்கியமான அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் வருவோம். என்ன நடக்குது சென்னை சூப்பர்? நீங்கள் தான் காய்க்க, நான் காய்க்க விரும்பலாமாயிரு. டோனி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வரையில 24ஆம் தேதி போட்டிக்காவது வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. மிக முக்கியமான தடுமாற்றம் இப்போது அந்த அணியினுடைய ஒரு இளம் துடுப்பாட்ட வீரரான ஆயுஷ் மாத்ரே உபாதைக்குள்ளாக இருக்கின்றார். எனவே அவருக்கு ஒரு 2 கிழமைக்கு விளையாட முடியாது என்று நேற்று ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. அவரும் இல்லாவிட்டால் என்ன செய்ய போகிறது? இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒன்றுமே செய்யாமல் டீமில் இருக்கார கேப்டன் என்ற பேரில் ருத்ராஜ் கேக்வாட். என்னென்னா இப்போ ஆயுஷ் மாத்ரே அன்றைய போட்டியில் சிறப்பாக 6-4 அடிச்சு கொண்டு வந்தார். இப்போ ருத்ராஜ் கேக்வாடுக்கு 6ம் வரலை, 4ம் வரலை, ஒரு சிங்கிள் 2s எடுக்கும் போது ஆயுஷ் மாத்ரே ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதை தாண்டி பவர்பிளேயில் இன்னும் ஸ்கோர் வேணும்னு சொல்லி அவரை தசைப்பிடிப்பு வந்து டீம் விட்டு வெளியே அனுப்பாமல் கிரவுண்ட்லேயே வச்சுருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய காரணம். இப்போ ஒரு ஓவருக்கு ஆசைப்பட்டு 3 வாரம் டீமை விட்டே தூக்கிட்டீங்க. ருத்ராஜ் கேக்வாட் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தெரியாது. சஞ்சு சாம்சன் ஒரு போட்டியில் செஞ்சுரி அடித்தார், அதுக்கு பிறகு பெரிதாக இல்லை. என்ன பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சனை அணித்தலைவராக்கிட்டு கேக்வாட்டை நீக்கிட்டு இன்னும் ஒரு அதிரடியான வீரரை உள்ளுக்கொண்டு தான் நல்ல மாய்ப்படுது. உண்மையாக அது இப்போது மற்ற அணிகள்லாம் நான் சீனியர்ஸையும் ஜூனியர்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. சென்னை அங்கிள்ஸே வச்சு விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, ஒரு அங்கிள் ஆமி அப்படின்னு சொல்லி பேரும் வந்தது. இதுக்கு பிறகு புது ஆக்களை ட்ரை பண்ணாங்க. கடந்த முறையும் அவங்களுக்கு சொதப்பிட்டு இந்த முறை 2ஐயும் மிக்ஸ் பண்ணாங்க, இதுவும் சொதப்புது. உண்மையாக ஸ்டீபன் பிளாமிங் என்ன பண்ண போகிறாரு தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். குறிப்பாக பிரேவிஸும் உபாதையும் பின்னர் மீண்டும் வந்தார், ஆனால் அவ்வளவு சிறப்பாக விளையாடவில்லை. பந்து வீச்சிலும் அவ்வளவு சிறப்பாக காணவில்லை. மொத்தத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற அணி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், அதே போன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும். சிவன் துபே என்ற ஒரு வீரர் இருக்கார், அவர் என்ன செய்கிறார்? அவர் விளையாடிட்டு போகிறாரு. ஆக நாங்கள் இப்படி கொஞ்சம் கவலையடையும்படி பேசக்கூடாது. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸை நிறுத்திட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்னைக்கு வருவான் கடைசி விஷயமா. கொல்கத்தா உண்மையாக பாவம் அதியங்கே ரகானே, அவரை இன்னதான் செய்ய முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? ரகுவன்ஷி அடிக்கிறாரு, சுனில் நரேன் அவ்வப்போது போட்டிகளில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. உண்மையாக ஆண்ட்ரூ ரசல் ஓய்வு பெற்றதுக்கு பதிலாக நிறைய டீமோடு தூக்கியிருக்கலாம். அவர் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. அதே நேரத்தில் ரிங்கு சிங் அந்த கடந்த போட்டியில் தான் ஓரளவுக்கு சிறப்பாக பிரகாசித்தார். அது அணைய போகிற விளக்கு பிரகாசம் எறிகிற மாதிரி. மற்றபடி சொல்லிக் கொடுற அளவுக்கு யாருமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த அணி அடுத்த சுற்று முன்னேற இன்னும் 7 போட்டி தான் மிச்சமாக இருக்குது. 7 போட்டியில் பங்கு பெற்றிட்டாங்க. கஷ்டம், வர்றது கஷ்டம். அதேபோல் இப்போ கடைசி கட்டத்தில் இலங்கையின் மதிஷ பத்திரனா போய் சேர்ந்துருக்கிறாரு. இனி போய் என்னத்துக்கு? இனி ஏதாவது ஒரு 3 போட்டியில் அவற்றை பங்களிப்பு சிறப்பாக அமைஞ்சால் தான் ஒரு 4ஆம் 5ஆம் இடத்துக்கு முன்னேறலாம். ஆனாலும் ஏற்கனவே முன்னிலையில் இருக்கிற அணிகள் அடுத்தடுத்த போட்டிகள் வெற்றி ஆகும். அதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாய்ப்பு மிக மிக குறைவு. உண்மையாகவே குறைவு. கொல்கத்தா அணி எப்படி இந்த தொடரை விட்டு வெளியே போகுது? எப்படியும் ஒரு 6, 7, 8ஆம் இடத்துக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் 4க்குள்ள அவங்க வாரத்துக்கு சான்ஸே இல்லை. சரி, எனவே இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அதே வேளையில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். குறிப்பாக இலங்கையில் நடக்கின்றது தேசிய சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர். இதில் பல அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. அதில் கொழும்பு அணி சார்பாக நமது தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரர் விளையாடி கொண்டிருக்கிறார், சார்ஜன் சண்முகனான. அவரை பற்றி பேச வேணும். 145 ஓட்டங்களை மிக சிறப்பாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் கொழும்பு அணிக்காக. அவர் தான் இந்த போட்டியில் ஒரே ஒரு 6 பெறப்பட்டது. இந்த போட்டி இன்று 3ஆம் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் கொண்ட போட்டி. எனவே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். முதல் தர போட்டிகள் சிறப்பாக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் இலங்கை ஏ அணியிலும் அதே போன்று இலங்கை தேசிய அணியிலும் இடம் பிடிக்க ஒரு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். அவரை பற்றி பல விடயங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மிக விரைவில் அவரை இணைத்துக் கொண்டு பேச தயாராக இருக்கிறோம். இந்த அளவில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம் இன்றைய கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து. சரி, உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் இருக்கா? சரி, எங்களை ஏசணுமா, திட்டணுமா, எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்காக நீங்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் பேச தயாராக இருக்கோம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் CK மயூரன், என்னும் உங்கள் அன்பின் SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.